நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இடியாப்பத்தை அப்படியே பிச்சு கொசன்னு போட்ட மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை பேரிடர் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய அளவில் ஏதாவது தொற்று வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியாளர்களுக்கு பெரிய சாபக்கேடு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் ராகுவோட விஷப்பாம்பு ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதுமாரி மாதம் தொடங்கி 1வது நாளே செவ்வாய் கும்பராசியில் போய் அவருக்கு படுபயங்கரமான பகை கிரகமான சனி பகவானோட சேர்ந்து உட்கார்றாரு. புதன் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு நீச நிலையில் இருக்கார். 13ஆம் தேதி அவர் வக்கரமாகி இன்னும் பலம் இழந்து போகிறார். சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் சனியோடு இருக்கார். அதன் பிறகு அவரும் போய் ராகுவோடு சேர்ந்துக்கிறாரு. அப்போ பாதிக்கும் மேற்பட்ட கிரகங்கள் எல்லாமே சர்ப்பதோஷத்தில் போய் ராகுவோட மாட்டிக்குது. குரு பகவான் மேச ராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காங்க. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிரகங்களோட ராஜா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள், அதாவது இந்த கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் போய் ராகுவோட பிடியில் மாட்டிக்குது. அதுமாரி செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த குழப்பமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலாமா, இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியோட இருப்பிடத்தில் மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, உங்களோட ராசியை பார்க்குறாரு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த முடிவை ரொம்ப சுலபமாக எடுக்கலாம். எந்த தட தாமதத்துக்கும் வேலை இல்லை. 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள் எல்லாமே விலைக்கு போவாங்க. எப்போவுமே ஒரு அழியாத புகழ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் போட்டுருவீங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கணும், ஒரு கடையை வச்சு அதை பெருசு பண்ணணும், அதுக்கு 4 கிளை நிறுவனம் தொடங்கணும், பின்னால் வரப்போகிற என்னோடய வாரிசுகளுக்கு ஒரு பெரிய சொத்தாக என்னோடய தொழிலை தான் கொடுத்துட்டு போகணும். அதோட உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் சரி, மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் நம்மளை அழைச்சி ஆச்சரியத்தோடு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆஃபீஸில் எந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாலும் உங்ககிட்ட அதை மேல்மட்ட அதிகாரிகள் பகிர்ந்துவாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஏதாவது யோசிச்சு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கான முழு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு அர்த்தம். உங்கள் மேலே அதிகபட்ச நம்பிக்கை அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம சொந்த வேலைகளுக்காக அடிக்கடி விடுப்பெல்லாம் போடாமல் நல்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு உச்சத்தை அடையக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. ஒரு பெரிய பதவி உயர்வு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். அவரோட மாதம் தொடங்கி முதல் நாள்லேயே போய் செவ்வாய் சேர்றாரு. இந்த பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் இப்போ சனியோட சேர்றாரு. அதாவது விரையாதிபதி தனாதிபதியோட சேர போகிறாரு. அப்போ விரயம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் அதுக்குண்டான காசு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். 10 ரூபா திடீர் செலவு அப்படிங்கிறது வந்தாலும் அதை செலவு பண்ணி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறதும் வந்துடும். கொஞ்சம் மற்றவர்களை நம்பி முழுசாக எதுலேயும் இறங்கக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா தான் அதை செய்யணும். இல்லை நான் இன்னொருத்தன் பார்த்துக்கிறேன்னு சொன்னான், போனேன்னு சொன்னான், அப்படிலாம் இறங்கக்கூடாது. உதாரணமாக இப்போ ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை மட்டும் தொடங்குங்க. ஆள் போட்டு பார்த்துக்கலாம், நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா ஆட்கள் சரியாக அமையாமல் அது பிரச்சனைகளை கொடுக்கும். சில இழப்புகள் விரயங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் மற்றவர்களை நம்பி எந்த வேலையுமே செய்யாதீங்க. அதுமாரி மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வெளியூருக்கு போகலாமா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று வாங்கிட்டு போகலாமா, இல்லை இங்கேயே ஓட்டிடலாமா அப்படின்னு. ஏன்னா இப்போ அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன், அங்கே போனால் இவ்வளோ சம்பளம் கூட தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம வருமானத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு போகணுன்னு மனசு சொல்லும். இங்கே எங்கடா பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடலாம் மாற்றிக்கிட்டு தெரியறதா அப்படிங்கிற மாதிரி மனசும் சொல்லும். அப்போ ஒன்று கிடக்க ஒன்று குழப்புற மாதிரியான ஒரு சூழல் இந்த பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. சில பேருக்கு தொலைதூரத்துக்கு மாறுதல் கிடைக்கும்.
அது வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுவோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டிங்கன்னா அதுவே பழகிடும் பிற்காலத்தில். அது மாதிரி மாதம் தொடங்கி 13ஆம் தேதி மீன ராசியில் ஏற்கனவே நீசத்தில் இருக்கிற புதன் வக்கரம் அடைகிறாரு. ஏற்கனவே நீசம், 13க்கு பிறகு வக்கரம். இது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் தான் புதன். அப்போ அப்படிப்பட்ட புதன் வக்கரகதி அடையும் போது வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் உருவாகும். பார்த்திங்கன்னா திடீர்னு வீட்டில் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது வரன் டக்குன்னு அமைஞ்சிரும். பல நாளாக வரன் தேடி இருந்திருப்போம். அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இல்லை உங்களுக்கோ வரன் தேடிக்கிட்டு இருந்திருப்போம். இல்லை பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அமைஞ்சிருக்காது. இப்படி அமையாத வரன் டக்குன்னு அமைஞ்சிரும். திடீர்னு ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கும். இல்லைன்னா திடீர்னு ஒரு திருப்பதிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு யாத்திரைக்கு கிளம்பி போவீங்க. மணிவிழா மனவிழான்னு ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டில் சொந்த நெருக்கமான சொந்த பந்தத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். கொஞ்சம் பயணங்கள் அப்படிங்கிறது செஞ்சாலும் உறவுகளோடு கூடி நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அப்படிங்கிறதால ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு தான் இருப்பீங்க. ரொம்ப நாளாக ஆச்சுரா அந்த உங்களெல்லாம் பார்த்து இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் அவ்வளோவுக்கு ஒன்று கூடி விளாடுவோம். இப்போலாம் அவங்கவுங்க குடும்பம் புள்ள ஊட்டி வேலைன்னு ஆளுக்கு ஒரு ஊருக்கு போய்ட்டோம். இப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம். அப்படிங்கிற மாதிரி இந்த பிரிஞ்சிருந்த சொந்தம்லாம் கூடி ஒரு 2 நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலம் ஆதாயம் தரக்கூடிய தகவல் வரும். நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு விசா எடுப்பாங்க. நல்ல வேலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வா டிக்கெட் நான் போட்டுக்கிறேன், நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதேமாரி பங்குனி 19ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனராசிக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் உச்சமடைகிறாரு. ஏற்கனவே அங்கே புதன் இருக்காரு. அப்படிங்கிறதால புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உருவாக போகுது. 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அப்படிங்கும்போது எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஏன்னா 11க்கு அதிபதி உச்சம் அப்படிங்கிறப்ப லாபஸ்தானம் வலுவடையுது. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. விஐபிக்களுடைய வாடிக்கையாளராக நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு வாடிக்கையாளராக விவிஐபிக்கள் எல்லாமே வருவாங்க. அது மாதிரி கடனெல்லாம் அடைச்சி போடலாம். 6க்கு அதிபதி உச்சமடைகிறப்ப பகை தீரும், கடன் எல்லாமே அடையும். நண்பர்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு நட்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல உதவிகள் அப்படிங்கிறதையும் செய்வாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். சரி விடு, நம்ம கட்சியில் நம்ம பெரிய இடத்துக்கு போக போகிறோம், நமக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லை கான்ட்ராக்ட் கமிஷன்னு அரசியல் ரீதியாக ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னு ஒரு தெம்பாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு நண்பர்கள் மூலம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்கல, என்னை விட சினிமாத்துறைக்கோ இல்லை கலைத்துறைக்கோ பின்னாடி வந்தவன்லாம் பெரிய ஆள் ஆகிட்டான், அவனை விட திறமசாலி, என்கிட்ட வாய்ப்பு கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டான், கடைசியில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கிரகங்கள் கொடுத்துரும். அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட கையில் அப்படிங்கிறது இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகை வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் புது முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். விவசாயத்தில் என்ன செய்கிறீங்களோ அப்படியே செஞ்சிட்ருங்க. இப்போ புது முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம். இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு விவசாயம் பார்க்காம காஞ்சி போய் கிடந்தாலும் கிடக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ ஆடு மாடை வளர்த்தோமா மேய்ச்சோமா போனோமோ அந்தமான இருந்துக்கலாம். புது முயற்சி எடுத்து அதால் நாம் நட்டத்தை சந்திக்க வேண்டியதில்லை, கவனமாக இருந்துக்கணும். அதோட சூரியனும் ராகுவும் மீனராசியில் இணைஞ்சிருக்காங்க. ராசிக்கே 4வது வீட்டில். 9க்கு அதிபதியான சூரியன் பாக்கியாதிபதியான அவரோட ராகு சேர்ந்திருக்கிறது நல்லதில்லை. தந்தை வழி பிரச்சனைகள் தலை தூக்கும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் வம்பு வழக்கு வரும். இதனால் கூடுமான வரைக்கும் தந்தை வழி உறவுகள்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது, இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினைகள் பேசிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. மற்றபடி தினமும் குளிச்சு முழுவிட்டு ராசி அதிபதி குரு பகவானை மனசார வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த பங்குனி மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.